2025 அம்னோ பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் அனைத்து தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுக்கும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த பொதுக்கூட்டம் ஒழுங்காக நடைபெற வேண்டும் என்றும் மக்கள் நலனை கவனத்தில் கொள்ளும் அர்த்தமுள்ள விவாதங்கள் இடம்பெற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மலேசியா மடானி கொள்கைக்கு இணங்க தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்த இந்த கூட்டம் பங்களிக்க வேண்டும் என்று அன்வார் கேட்டுக்கொண்டார். ஒருமித்த முடிவு, பரஸ்பர மரியாதை மற்றும் இணைந்து செயல்படும் திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் வளர்ந்த அரசியல் மலேசியாவிற்கு அவசியம் என்றும் அவர் கூறினார். நிலைத்தன்மை, செழிப்பு மற்றும் நியாயமான அனைவரையும் உள்ளடக்கிய எதிர்காலத்தை உருவாக்க இந்த ஒத்துழைப்பு மிக முக்கியம் என்று அவர் கூறினார். அரசியல் மற்றும் பொருளாதார சவால்கள் அதிகரித்து வரும் இக்காலத்தில் உண்மையான பலம் என்பது வேறுபாடுகளை தொடர்ந்து வலியுறுத்துவதில் இல்லை, மாறாக ஒற்றுமையை வலுப்படுத்துவதில்தான் உள்ளது என்று அவர் தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். மேலும் அறிவை போற்றுவதும் மக்கள் மற்றும் நாட்டின் நலன்களை முன்னிலைப்படுத்தும் கூட்டு பொறுப்புணர்வை பகிர்ந்து கொள்வதும் இதன் ஒரு பகுதி என்று அவர் தெரிவித்தார். அன்வார் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற அம்னோ பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றிருந்த புகைப்படத்தையும் பகிர்ந்துள்ளார். 2025 அம்னோ பொதுக்கூட்டம் நேற்று தொடங்கி 17ஆம் தேதி வரை கோலாலம்பூர் உலக வர்த்தக மையத்தில் நடைபெற்று வருகிறது. பரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவியில் இருந்து தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் விலகியதை தொடர்ந்து எதிர்க்கட்சி கூட்டணியான பரிகாத்தான் நேஷனலை பாஸ் கட்சி வழிநடத்துவதற்காக அனைத்து தரப்பினரும் இடமளிக்க வேண்டும் என்று பசாத்து கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர் ரசாலி இத்ரிஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். பரிகாத்தான் நேஷனலை வழிநடத்துவதில் பெசாத்துவுக்கு பாஸ் எப்போதும் முழுமையான ஆதரவை வழங்கி வந்துள்ளதால் இப்போது பாஸ் கட்சிக்கு ஆதரவு வழங்குவது அவசியம் என்று அவர் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட முறையில் அடுத்த பொதுத் தேர்தலில் பரிகாத்தான் நேஷனலை வழிநடத்த பாஸ் கட்சிக்கு இடமளிக்கும் வகையில் பரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவியும் எதிர்க்கட்சி தலைவர் பதவியும் பாஸ் கட்சியை ஏற்க வேண்டும் என்று தாம் பரிந்துரைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அம்னோ தலைவர் டதஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகிர் ஹமீடி பாஸ் கட்சி கலைக்கப்பட வேண்டும் என்று கூறியதை அடுத்து பாஸ் கட்சியின் பொருளாளர் இஸ்கண்டார் சமாத் கடுமையாக விமர்சித்துள்ளார். அந்த கருத்து எந்த அர்த்தமும் இல்லாதது என்று அவர் கூறினார். ஒரு கட்சியின் தொடர்ச்சியான இருப்பே கேள்விக்குறியாக இருக்க வேண்டுமெனில் அது அம்னோவாக இருக்க வேண்டும். ஏனெனில் 15வது பொது தேர்தலில் அம்னோ மக்களால் நிராகரிக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். கலைப்பை பற்றி பேச வேண்டும் என்றால் அம்னோவையே கலைக்க வேண்டும். கடந்த பொது தேர்தலில் மக்களால் நிராகரிக்கப்பட்டது அம்னோதான். பாஸ் கட்சி குறிப்பாக முஸ்லிம்களிடையே மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதற்கான சாட்சி அம்னோவை விட பாஸ் அதிகமான நாடாளுமன்ற இடங்களை வைத்துள்ளது. எனவே பாஸ் கலைக்கப்பட வேண்டும் என்று பேசுவது எந்த வகையிலும் பொருத்தம் இல்லை என்று அவர் கூறினார். கோலாலம்பூர் செந்துல் கம்போங் சுபாடாக் தம்பஹான் பகுதியில் உள்ள 68 குடியிருப்பு வீடுகளை இடிக்கும் நடவடிக்கை எந்தவிதமான எதிர்ப்பு தூண்டுதலோ இன்றி அமைதியாக நடைபெற்றது. இந்த இடிப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த மொத்தம் 206 காவலர்கள் பணியில் ஈடுபட்டதாக செந்தூல் மாவட்ட காவல்துறை தலைவர் ஏசிபி அமாட் சுகர்னோ முகமது ஷகாரி தெரிவித்தார். இந்த நீதிமன்ற உத்தரவு செயல்படுத்தப்படும் முழு காலத்திலும் பொதுமக்களின் பாதுகாப்பும் ஒழுங்கும் பேணப்படுவதை உறுதி செய்வதே இந்த பணியின் நோக்கம் என்று அவர் நேற்று சம்பவ இடத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். இந்நடவடிக்கைக்காக இடிக்கப்பட வேண்டிய வீடுகளின் குழுக்களை அடிப்படையாக கொண்டு காவல் படையினர் 6 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு பணியமர்த்தப்பட்டதாகவும் எந்தவித எதிர்ப்போ அல்லது தூண்டுதலோ பதிவாகவில்லை என்றும் அவர் கூறினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மலேசியாவில் வாழும் தமிழ் சமூகத்தினருக்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் பொங்கல் கொண்டாட்டங்கள் மகிழ்ச்சி, ஒற்றுமை மற்றும் குடும்பத்தினருடனும் அன்புக்குரியவர்களுடனும் அர்த்தமுள்ள தருணங்களால் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று அவர் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்த விழா நன்றி உணர்வு, ஒன்றுபட்ட தன்மை மற்றும் பரஸ்பர மரியாதை போன்ற மதிப்புகளை நினைவூட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நமது பார்வைகள், பின்னணிகள் அல்லது நம்பிக்கைகள் வேறுபட்டிருந்தாலும் புரிதலும் மரியாதையும் தான் ஒற்றுமையான ஒருங்கிணைந்த நாட்டின் அடிப்படை என்று அவர் தெரிவித்துள்ளார். இன்று உலகின் உன்னத திருநாளாம் பொங்கல் நன்னாளை கொண்டாடும் அத்தனை பேருக்கும் தனது பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். உலக உயிர்களின் ஆதாரமாக விளங்கும் இயற்கையின் பெரும் சக்திக்கு நன்றி தெரிவிக்கும் இந்நாளில்
தமிழர்களின் மாண்பை உலகுக்கு உணர்த்தும் தமிழர் திருநாளில் எல்லோரது வாழ்வும் எப்போதும் மகிழ்ச்சியுடன் அமைந்திட எல்லாம் வல்ல இயற்கையின் சக்தியை வணங்குகிறேன் என்று ஓம்ஸ்பா தியாகராஜன் குறிப்பிட்டுள்ளார். இயற்கையின் அருட்கொடையால் செழித்தோங்கும் இந்த தேசம் மென்மேலும் சிறக்கட்டும். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துகள் என்று ஓம்ஸ்பா தியாகராஜன் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.